பராசர அஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்திவேல் சந்திரன் பேசுகிறேன். இந்த பராசர அஸ்ட்ரோ ஆன்லைன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு புதுமையான ஒரு கருத்தையும் உண்மையான ஒரு நிகழ்பாட்டையும் நான் அனுபவத்தின் உணர்ந்த ஜாதகத்தில் பார்த்த ஒரு நிலைப்பாட்டை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள நண்பர்களே. இது அனைவரும் பார்க்குறவங்க உங்களோட ஜாதகத்தில் இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் என்பதற்காக இதை உங்களுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் எந்த ராசி வேணாலும் இருந்துக்குங்க, எந்த லக்னம் வேணாலும் இருந்துக்குங்க, இந்த பலன் சரியாக வருகிறது என்பதற்காக இதை பதிவிடுகிறேன். அதாவது ஒருவரின் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்துட்டார்னா, இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க காசிக்கு போகணும்னு சொல்லுவாங்க. அதாவது சனி பகவான் 1, 4, 7, 10 இந்த மாதிரி கேந்திர ஸ்தானங்களில் சனி பகவான் வந்துட்டா அது காசி சாதகம் என்று முத்திர குத்தியதாங்கன்னு வச்சுங்களேன். அப்படிலாம் கிடையாதுங்க. அதாவது கேந்திர ஸ்தானங்களில் சனி பகவான் இருப்பது பலம் அதிகம், பாவ கிரகங்களுக்கு கேந்திரத்தில் பலம் அதிகம்னு வச்சுங்களேன். அப்போ அந்த கர்மாவின் பலனை சனி பகவான் அனுபவிக்க அந்த கேந்திரத்தில் உள்ள நிலைப்பாட்டை சனி பகவான் முழுமையாக கொடுப்பார். இப்போ நான் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்டார்னா அவரோட நிலைப்பாடு அங்கே திக்பலம் பெறுகிறதுன்னு வச்சுங்களேன். திக்பலம்னா அந்த சனி பகவான் அந்த ஜாதகத்துக்கு ஒரு நல்ல ஏதாவது ஒரு அதிர்ச்சி தரமான ஒரு மனசுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு இன்னல்களை கொடுக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்திடுவார். அதற்காக தான் இந்த கருத்தை பதிவிடுகிறேன். இப்போ எந்த ஒரு ஜாதகத்திலுமே சனி பகவான் 7ல் இருந்தால் அவங்களுக்கு திருமணம் தாமதமாக நடக்கும். லேட் மேரேஜ் என்று சொல்லக்கூடியது. அவங்களுக்கு கொஞ்சம் வயசானவங்க தான் கல்யாணம் பண்ணக்கூடிய தன்மை வரும். ஏன்னா இவங்க வயசோட அவங்க வயசு கொஞ்சம் முதிர்ந்த தோற்றமாக இருப்பாங்க. முகம் கொஞ்சம் வாடின மாதிரி இருக்கும். முகத்தில் ஒரு கலை இருக்காதுன்னு வச்சுக்கோங்கன்னா. சனி பகவான் மந்தக்காரகன், அதனால் கலை இருக்காதுங்க, கருப்பாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தன்மையெலாம் இருக்குது. அதை ஒரு சுபகிரகம் பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்காதுங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. இப்போ 7ஆம் இடம் என்பது கலஸ்தரஸ்தானம் ஒரு ஜாதகத்தில். அந்த கலஸ்தர ஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது கலஸ்தரம் எந்த மாதிரி ஒரு அமையும் என்பதற்கெல்லாம் அந்த 7ல் உள்ள சனி பகவானோட ஜாதகத்தை பார்க்கும்போது அது நிறையா விஷயங்கள் சொல்லி கொடுக்குது அப்படிங்கிற ஒரு தன்மை. இப்போ 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிற ஜாதகத்துக்கு எல்லாத்துக்குமே கூட பிறந்த சகோதரன் சகோதரி யார் இருந்தாலும் அவங்களுக்கு முதல்ல கல்யாணம் ஆகிடுது. ஏன்னா இவங்களுக்கு லேட் மேரேஜ் ஆயிரும். அதனால் அவங்க கூட பிறந்தவங்களுக்கு எப்படின்னா இவங்களுக்கு தெரியாமல் அவங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணுறது, அவங்க இஷ்டப்படி போய் திருமணம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்தில் 7ல் சனி பகவான் இருக்கிற ஜாதகத்திலாம் இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு திக்பலமாக கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையும் திருமண நிகழ்வு கொடுக்குது. ஏன் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கும்போது அவரோட தன்மைகள் என்று பார்க்கும்போது, அதாவது 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் அவரோட திரிகோணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்துக்கு 11ஆம் இடத்தையும், ஏன்னா திரிகோண பாவங்கிறது பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தையும் அது தன்னோட கைவசம் வச்சுங்களேன். அப்போ அதோட பார்வை என்ற நிலைப்பாடு இருக்குது. இப்போ திரிகோண பாவம் என்று சொல்லக்கூடியது சனி பகவான் 7, 3, 11ங்க. இப்போ ஒரு ஜாதகத்துக்கு 3ஆம் இடம் சகோதர பாவத்தை குறிக்கக்கூடியதுங்க, 7ஆம் இடம் கலசத்தை குறிக்கக்கூடியது. அப்போ இந்த ஜாதகத்தில் இந்த லக்னாதிபதிக்கு 7ல் சனி பகவான் இருக்கிறவங்க அவங்க சகோதரன் சகோதரி யார் இருந்தாலும் அவங்க இவங்ககிட்ட குடும்பத்துக்கு தெரியாமல் ஓடி போய் திருமணம் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இந்த சனி பகவான் 7ல் இருக்கிற ஜாதகத்துக்கெல்லாம் இது 100% கொடுத்துருதுங்க. இது நான் அனுபவத்தில் பார்த்த ஒரு உண்மை நிலையினால். அதனால் 7ல் சனி பகவான் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு திருமணம் லேட் ஆகுங்க. ஆனால் அவங்க சகோதரன் சகோதரி யார் இருந்தாலும் அவங்க யாராவது ஒருத்தர் அவங்க மதத்தில் இருந்தாலும் சரி, வேத மதத்தில் இருந்தாலும் சரி, ஒருத்தர் கூட்டிகிட்டு போய் ஓடி போய் வீட்டுக்கு தெரியாமல் திடீர்னு திருமணம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இது அதனால தான் இந்த உண்மை நிலைப்பாட்டை உங்களிடத்தில் இதெல்லாம் நீங்கள் ஒரு நூலில் பார்க்கும்போது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இருக்காதுங்க. அனுபவத்தில் ஜாதகத்தை பார்த்து ஒரு உணர்ந்த ஒரு உண்மை நிலையை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுன்னு வச்சுங்களேன். அப்போ இதெல்லாம் ஏன் அது கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துல சனி பகவான் காலதேவனுக்கு 7ஆம் இடம் உச்சம் பெறக்கூடிய கலஸ்தரஸ்தானம் திருமணத்தை சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு வச்சுக்கேன். அப்போ திருமண ஸ்தானம் என்று அந்த லக்கணத்துக்கு 7ல் இருக்கும்போது முதல்ல அவங்க சகோதரத்துக்கு முதல் திருமணத்தை கொடுத்துறாரு சனி பகவான். ஏன்னா இப்போ 3ஆம் பாவம் சகோதரத்தை குறிப்பது, அதே மாதிரி 11ஆம் பாவம் மூத்த சகோதரத்தை குறிப்பது. அப்போ யாருக்கு ஃபர்ஸ்ட் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லக்னாதிபதிக்கு லேட்டாக நடக்குது. இளைய சகோதரர் மூத்த சகோதரர் யார் இருந்தாலும் அவங்களுக்கு திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களுக்கு திருமணம் ஆகும். அதனால தான்
இந்த கருத்தை பதிவிடணும்னு வச்சுங்களேன். இப்போ சனி பகவான் ஏழில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு திருமணம் தாமதமாகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்து இப்போ பெரியவங்க இருக்கும்போது, மூத்தவங்க இருக்கும்போது, மூத்த பெண் இருந்தாலும் சரி, மூத்த ஆண் இருந்தாலும் சரி, இளையவங்க வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஏன் இவங்களுக்கு திருமணம் பண்ணிக்கிச்சு அப்படின்னு ஒரு அமைப்பேர் உண்டாகிறது. இதனால இவங்களுக்கு ஒரு திருமண தாமதத்தை கொடுக்குது. அது பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், இது வந்து 100% நடக்குதுங்க. அதனால சனி பகவான் ஏழில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு சகோதர சகோதரி யார் இருந்தாலும் மிக கவனமாக பார்த்து சீக்கிரத்தில் திருமணம் பண்ணுவது நல்லது. இல்லாட்டி அவங்களே திருமண வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள் என்பதை இந்த பதிவின் மூலமோ இந்த பராசர ஆன்லைன் யூடியூப் சேனல் வழியாக உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம், இதில் ஏதாச்சும் உங்களுக்கு கருத்து ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு கருத்தை பதிவிடுங்கள் நண்பர்களே. உங்களுக்கு உண்டான கருத்தையும் நான் பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்திவேல் சந்திரன்.